O2 திரைப்படத்தில் வருவது போல நிஜ வாழ்க்கையில் சிஸ்டமிக் ஸ்க்லீரோசிஸ் என்ற வினோத நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி ஒருவர் ஆக்சிஜன் சிலிண்டருடன் வாழ்க்கையை கடத்தி வருகிறார். துள்ளி விளையாட வேண்டிய வளரிளம் பருவ வயதில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மாணவியின் கதையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டைச் சேர்ந்த அன்னக்குடி பாண்டீஸ்வரி தம்பதிக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளனர். அவர்களில் இளைய மகள் ஜமுனாவுக்குத்தான் இந்த சிஸ்டமிக் ஸ்க்லீரோசிஸ் என்ற நோய் பாதித்துள்ளது. எந்தவித பிறவி குறைபாடுமின்றி பிறந்த ஜமுனா 10ஆம் வகுப்பு வரை எந்த நோயுமின்றி ஆரோக்கியமாகத்தான் இருந்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஒரு நாள் ஜமுனா திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தபோது தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அப்போது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில்தான் லட்சத்தில் ஒருவருக்கு வரும் இந்த வினோத நோய் தாக்கியது தெரிய வந்தது. இந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளானால் இதயம், இரத்த குழாய், செரிமான அமைப்பு, நுரையீரல் போன்ற உள்ளுறுப்புகள் அதன் சீரான இயக்கத்தை இழந்துவிடும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நுரையீரல் மற்றும் இதயத்தில் இரத்த அழுத்தம் அதிகரித்து மூச்சு திணறல் ஏற்படும் என்றும், மூளைக்கு போதிய ஆக்சிஜன் செல்லாமல் சோர்வு, மயக்கம் உண்டாகும் எனவும் தெரிவிக்கின்றனர். இதனால் எந்நேரமும் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் தான் இந்த சிறுமி வாழ்ந்து வருகிறார். 15 வயது வரை துள்ளி விளையாடிக் கொண்டிருந்த மகள் திடீரென வினோத நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து அவரது பெற்றோர் உடைந்து போயுள்ளனர். இந்த நோய்க்காக நாங்களும் படாத பாடு, அதிக செலவு, கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணிட்டோம். இப்போ எங்களை பொருளாதாரமும் எங்ககிட்ட இல்லை. குழந்தைய வந்து காப்பாற்றணும். முதல்வர் இதில் தலையிட்டு எங்கள் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்கிறேன். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளரான அன்னக்குடி தனது சக்திக்கு தகுந்த அனைத்து செலவுகளையும் செய்து மகளுக்கான மருத்துவ செலவை செய்து வருகிறார். ஆயினும் ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட மாதாந்திர பராமரிப்பு செலவுகள் பல ஆயிரங்களை தாண்டுவதால் செய்வதறியாது தவித்து வருகிறார். தனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருப்பதாகவும், தனது உயிரை காப்பாற்றித்தர தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவி ஜமுனா கோரிக்கை வைத்துள்ளார். நான் 12th முடிக்க வேண்டியது, ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கனால சிஸ்டமிக் ஸ்க்லீரோசிஸ் என்ற நோயை சொன்னாங்க டாக்டர். அந்த நோயினால் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கேன். யாருக்கு இந்த நோய் வரக்கூடாது, எனக்கு முறையான மருத்துவம் தேவை. பள்ளி பருவ வயதில் அல்லும் பகலும் உயிருக்கு போராடி வரும் சிறுமி ஜமுனாவிற்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் சங்கர்.